வணக்கம். அம்மாவின் வாழ்வியல் பக்கத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களின் மேலான ஆதரவை வேண்டுகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா தன ஆகர்ஷண வசிய மாலை. அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கிய காரணம் பணம்னு தான் எல்லோரும் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட பணத்தை சேர்க்கவும் சேர்த்த பணத்தை சேமித்து வச்சுக்கவும் நமக்கூடையே தங்கிக்கவும் நமது தெய்வங்களுக்கு வாசனையுள்ள மலர்களாலேயும் பொருட்களாலேயும் பூஜை செய்கிறோம். அதில் முக்கியமானது இந்த கெராம்பு மாலை செய்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 108 முக்கோடு இருக்கிற கெராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாலை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக மணி ஒரு மஞ்சள் நூலில் மங்கிலி சரடு கோர்ப்போம் இல்லையா, அந்த கயிறில் மணி கோர்த்து வச்சுருக்கேன். அது 108 கெராம்பு 108 மணி ரெண்டையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட்ட போகிறோம், பூ கட்டுற மாதிரி தான் கட்ட போகிறோம். அதுக்கு ஒரு கெராம்பு ஒரு மணி ஒரு கெராம்பு அப்படி வச்சு கட்டலான்ட்ருக்கேன். அதுக்கு அந்த கயிறோட தளவில் ஒரு நாட் போட்டு வச்சுக்கிட்டு இப்போ அது கல்டு போயிடாமல் இருக்கிறதுக்காக நாட் போட்டு அந்த பக்கம் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த தளவு எடுத்து நம்ம ஒரு மணியும் இந்த பக்கம் வச்சு ஒரு கெராம்பு ஒரு மணி அப்படி வச்சு கட்ட போகிறோம். பூ கட்டுற மாதிரி தான் கட்டணும். முறிஞ்ச அந்த முக்கு இல்லாத கெராம்பு எடுக்காதீங்க, அது அவ்வளோவா நல்லா இருக்காது. நல்லா இருக்காதுன்ட்டு இல்லை, அது போடக்கூடாது ஆக்சுவலாக, அதுக்காக தான் வேண்டாம்னு சொன்னேன். இப்போ ஒரு மணி எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இங்கே முன்னாடி ஒரு நாட் போட்டு அந்த மணி நகராமல் இருக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ ஒரு மணியை நகர்த்தியாச்சு. இப்போ ஒரு கெராம்பு எடுத்து இப்படி கீழ்ப்பக்கமாக வச்சு நம்ம பூ கட்டுற மாதிரி நல்லா இப்படி இறுக்கி நாட் போட்டுக்கலாம். அது கட்டிட்டு பார்த்தா அந்த மஞ்சள் கலர் நூலுக்கும் அந்த ப்ரௌன் கலர் கெராம்புக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. சாமி படத்தில் பார்க்கும்போது இன்னமும் நல்லா இருக்குது, பார்க்கும்போதே நல்லா அழகாக இருக்குது. நம்ம இப்போ ஒரு கெராம்பு கட்டியாச்சு. அடுத்து இன்னொரு மணி எடுத்து பொறுத்துக்கலாம் வச்சுட்டு இன்னொரு கெராம்பு எடுத்து வச்சு கட்டிக்கலாம். அம்மாவின் வாழ்வியல் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ போடும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களோட மேலான ஆதரவை வேண்டுகிறோம். கட்டியிருக்கேன் பாருங்க. இப்போ 2 இது கட்டிட்டேன். இப்போ இன்னொரு மணி முன்னாடி நகர்த்திட்டு அடுத்த கெராம்பு எடுத்துச்சு கட்டிக்கலாம். இதே மாதிரி அப்படியே வரிசையாக 108 தீர்ற வரைக்கும் கட்டணும். இந்த நூல் பத்தாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்னொரு நூல் எடுத்து சிறுவு முடிச்சா போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து கட்டிக்கலாம். இல்லை ஒரே நூலை கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரே நூலில் அப்படியே போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நம்ம சேனலில் சாரீக்கு கொஞ்சம் கட்டுற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கெராம்போட காம்பு சின்னதாக இருக்கிறதுனால அது நம்ம பிடிக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி 2 விரலுக்கு இடையில வச்சுட்டு பின்னணும்னா நம்ம நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். ஒரு முடிச்சும் டைட்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் லூஸ் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் மல்லிகைப்பூ கட்டுற மாதிரி இந்த மொக்கு ஓரமாக வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சி கட்டிக்கோங்க. அது காம்பு சின்னதாக இருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும். நல்லா 2 விரலுக்கு நடுவில் வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். இதே மாதிரி வரிசையாக கட்டிகிட்டே வரணும். அழகாக இருக்க பாருங்கள். இது வரைக்கும் 5 கிராம்பு கட்டியிருக்கேன், 5 மணி கோர்த்துருக்கேன். ஒரு மணி ஒரு கிராம்புங்கும் போது அந்த கலருக்கு அவ்வளோ நல்லா அழகாக இருக்குது. அடுத்த மணி இழுத்துக்கலாம். இது கோர்த்து வச்சுருக்கிறதுனால தான் இப்படி இழுத்துக்க முடியுது. நம்ம இடையில ஒன்று கோர்க்க முடியாதுல்ல ஒரு தடவையும். அதுக்காக தான் நான் மணி பூரா இப்படி கோர்த்து வச்சுருக்கேன். அம்மாவின் வாழ்வியல் சேனலில் இது இல்லாமல் பூ கட்டுறது, மல்லிகைப்பூ எப்படி விதவிதமாக கட்டுறது, பந்து மாதிரி அழகாக கோர்க்கிற மாதிரியே கட்டுறது, சம்மங்கி பூவில் எப்படி கட்டுறது, அந்த மாதிரி வீடியோஸும் போட்டிருக்கேன். அதையும் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடவும் நான் ரெடியாக இருக்கேன். நம்ம சேனலில்
அந்த கூடை ஒயர் கூடை பிளாஸ்டிக் ஒயர் வச்சு கூடை எப்படி பின்னுறது அப்படிங்கிறதும், நாட்டோட வெரைட்டிஸ் பாக்ஸ் நாட், ஆம்லா நாட், மல்லி மொட்டு அந்த மாதிரி நாட்டு வெரைட்டிஸ் பற்றி எப்படி நம்ம கற்றுக்கிறதுங்கிறத பற்றியும் தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். தேவைப்படுறவங்க பாருங்கள், பார்த்துட்டு வந்து நம்மளும் கூட போட கற்றுக்கலாம். நம்ம ஒரு கலையை கற்றுக்கும்போது அதை கற்றுட்டு நம்ம அதை செய்யும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும், ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் வந்து சரி, இது நமக்கு தெரிஞ்சதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்திருக்கேன். அதனால் அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ மாலை வந்து பாதி அளவுக்கு கட்டிட்டேன், இன்னும் பாதி கட்ட வேண்டியது இருக்குது. இதுக்கு இடையில் எனக்கு அந்த மஞ்சள் நூல் தீர்ந்து போயிடுச்சு. அதனால் இந்த மணியெல்லாம் வேறு நூலில் மாற்றிட்டு இதை வந்து நான் மறுபடியும் ஜாயின் பண்ணிவிட்டு கட்டணும். கட்டிட்டு நான் உங்களுக்கு முழுசும் கட்டிட்டு அது எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். அது சாமி படத்துக்கு எப்படி போடணுங்கிறதும் காமிக்கிறேன். இது வந்து அடிக்கடி மாற்றணுங்கிற அவசியமும் இல்லை. ஒரு 3 மாதம் 90 நாளைக்கு ஒருக்கா நம்ம இதை எடுத்துட்டு வேறு மாலை கட்டி இதே மாதிரி போட்டு பூஜை பண்ணலாம். எடுத்த மாலையில் இருக்கிற கிராம்பையெல்லாம் உருவி நுணுக்கி அதை வந்து ஓடுற தண்ணியிலையோ இல்லை கால்படாத இடத்துலையோ போட்டுடலாம். இப்போ பாருங்கள், மாலையை முழுசும் கட்டிட்டேன். எனக்கு நல்லா பெருசாக வந்திருக்கு, 1 முழத்துக்கு மேலே, 2 பக்கமும் 1 முழம் அப்படியே தொங்குற மாதிரி வந்திருக்கு. மணி இல்லாமல் கட்டினா இன்னும் கொஞ்சம் லென்த்து கம்மியாக வருமா இருக்கும். ஆனால் எனக்கு இப்படி மணி வச்சு போடுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகான அழகு, எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இதை வந்து அப்படியே சாமி படத்துக்கு போடலாம், போட்டால் நல்லாயிருக்கும். எங்கள் படம் கொஞ்சம் சின்ன அம்மன் படம் வந்து கொஞ்சம் ஒரு அடி அம்மன் படம் தான் இருக்குது, அதில் போடுறேன். இது தலையே இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டுட்டேன். இன்றைக்கி நல்ல காலையில் எங்கள் பாப்பா வீடு வாசல் வலித்து விளக்கேற்றிருக்கா, அதில் போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா தலையே இருக்குது கீழே வரைக்கும். ரொம்ப அழகாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.